ரிஷப ராசி. ரிஷப ராசி பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு 2வது ராசி. ஸோ அப்போ இவங்க எப்படி இருக்குன்னா, இவங்களோட செயல்பாடுகள் எப்போதும் பணம் ஈட்டணும், பிஸ்னஸ் பண்ணணும், தன்னுடைய அந்தஸ்தை உயரணும், இப்படின்ற ஒரு உணர்வு இவங்ககிட்ட இருக்கும். இந்த குரு பயிற்சி ரிஷப ராசிக்காரருக்கு என்ன நிகழ்வுகள் எல்லாம் செய்ய போகுது? இப்படி இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க. குறிப்பா இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்கள் நம்ம சொல்லணும், புதிய ஆன்மீக தொடர்பு என்பது குடும்பத்தில் வரும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா புதிய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் வரும். அதே போல என்னன்னாக்கா, நீங்க சேர்த்து வைத்த பணத்தை உங்களோட தொழில் முதலீட்டில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இல்லை குடும்பத்தின் வகையாக குடும்பத்தில் இருக்க பணத்தை கொண்டு தொழில் முதலீடு, புதிய தொழில் ஆரம்பிக்கிறது என்பது இருக்கும். ஏன்னா நிறைய ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வாகனம் வாங்கியிருக்காங்க. யாருன்னா மனைவி, வாழ்க்கை துணை பேரில் வாகன சேர்க்கை என்பது ஏற்பட்டிருக்கு. ஸோ வாகனம் நிறைய ரிஷபராசி அன்பர்கள் வாழ்க்கை துணை பேரில் வாகனம் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால தொழில் முதலீடுகள் இந்த காலகட்டத்தை செய்வதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு. மேலும் என்னன்னாக்கா, இந்த காலகட்டத்தில் கடன் வருமானத்தின் மூலமாக கடனை அடைக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி இந்த காலகட்டத்துக்கு. இப்படி இருக்கக்கூடிய குரு பயிற்சி இந்த நன்மைகளை எப்படி பெறது? சிறு சிறு பிரச்சனைகளும் இருக்கு. அந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி தவிர்ப்பது, இல்லை அதை எப்படி ஓவர் கம் பண்ணுவது, இந்த மாதிரியான டீட்டெயில் வீடியோவை தான் நம்ம சொல்ல போகிறோம். அதனால இந்த வீடியோவை கொஞ்சம் முழுசா பாருங்க. ஏன்னா பொதுவாக ரிஷபராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா காலபுருஷ 2ஆம் இடம்னால எப்போதும் நிறைய படிக்கணும், நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், தொழில் சார்ந்த விஷயத்தில் நிறைய நுணுக்கங்களை வச்சுக்கணும். அதே போல் என்னன்னாக்கா, இவங்க எப்போதும் பொதுவாக ஒரு நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் அந்த ஒரு விஷயம் ஆகணும்னா போகணும். அப்படியே அந்த ஒட்டுண்ணி மாரி அப்படியே அவங்களோட ட்ராவல் பண்ணி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை கட்டுறதுல இவங்களை மிஞ்ச முடியாது. அதே போல் என்னென்னாக்கா, தாய்மாமன் உறவு என்பது தாய்மாமனோடைய சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவது, தாய்மாமனுடைய பிஸ்னஸே செய்வதில்லை. தாய்மாமன் உறவு ரிஷபராசிக்காரர்கள் எப்போதும் ஏற்றம் கொடுக்கக்கூடியதாக இருக்கா. மாமான்னு கூப்பிட்டாவே இவங்களுக்கெல்லாம் பணம் வரும். அந்த அளவுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகுந்தது. ஆனால் என்னன்னாக்கா, இவங்க இயற்கையிலேயே ஒரு எப்படின்னாக்கா கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க சோம்பேறின்னு சொல்ல முடியும். பார்க்கறதுக்கு ரொம்ப எப்போதும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நல்லா இருப்பாங்க. ஆனால் உட்காந்துட்டாங்கன்னா அப்படியே ஒரு மந்தமாக உட்காந்துருவாங்க, டல் அடிச்சிருவாங்க. ஸோ அதனால் என்னென்னா, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் என்னென்ன விஷயங்கள் செய்யணுன்றது தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த குரு பயிற்சி என்ன நடக்குன்னா, அவங்க கையில் சேர்த்து வச்ச பணம் என்பது இன்னொரு கைக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்னென்னாக்கா, அவங்க கையில் இருக்க பணத்தை உங்கள் வாழ்க்கை துணை அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இது ஒரு பரிகாரம்னே சொல்ல முடியும். அதே போல் என்னென்னாக்கா, வாழ்க்கை துணையோடு சேர்ந்து ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா இந்த காலகட்டத்தில் போவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. அதே போல் என்னன்னாக்கா, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா லாபம் வீடு தேடி வரும்னு சொல்ல முடியும். உங்களை வீடு தேடி மன மகிழ்ச்சியாக நீங்கள் ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தை யாரோ ஒரு குருவை நீங்கள் சந்திக்கணும், இல்லை அந்த குருவோட தன்மையில் பெறணும்னு இருப்பீங்க. அது உங்களுடைய வீடு தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கான உங்களை தேடி வரும். அதே போல் எதிர்பார்த்த லாபம் என்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும். வருமானம் உங்களை தேடி உங்கள் அக்கௌண்ட்டை நிரப்பிக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணம் ஏதாவது ஒரு வகையில் விரயமாகிட்டே இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த விரயத்தை சேமிப்பதற்காக உங்கள் கடனை ஒரு பகுதி அளவு அடைப்பீங்க. மீதி இருக்க அமௌண்ட்டை ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி யாரையாவது நம்பி கொடுத்துடாதீங்க. நம்பி கொடுத்தீங்கன்னா வராது. அதனால் உங்கள் வாழ்க்கை துணையோட அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஏற்றம் தரும், தேவைக்கேற்ப பயன்படுத்திக்கலாம். ஸோ அதனால் இந்த விஷயம். அதே போல் என்னென்னாக்கா, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நெய்பர்ஹுட்னு சொல்லும் போது உங்கள் சுற்றத்தில் இருக்கிறவங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்லை பக்கத்து நபர்களிடம் ஏதாவது பொருளாதார உதவிகள் கேட்பாங்க. ஸோ அந்த உதவி கடனாக கொடுத்தீங்கன்னா அந்த பொருளாதார உதவி என்பது திருப்பி வராது. அதனால் விரயம் ஆகும். ஸோ அதனால் நீங்களால் இயன்ற சிறிய உதவிகளை செய்து கொள்வது. கடனாக கொடுத்தீங்கன்னா காசு வராது, புரிந்து கொள்ளுங்க. கடனாக கொடுத்தா பிரச்சனை தான் வரும். அதனால் உதவி என்ற பேரில் ஒரு சிறு தொகையை கொடுத்து உதவி செய்வது உங்களுக்கு நன்மையை பயக்கும்னு சொல்ல முடியும். அதே போல் தொழில் முதலீடுகளை கொஞ்சம் கவனமாக செய்வது. அடுத்தவர்களை நம்பி தொழில் முதலீடுகளை
செய்யக்கூடாது. உங்களுடைய அந்த தொழில் சார்ந்த விஷயத்தை பொதுவாகவே ரிஷபராசிக்காரன் அடுத்தவங்கள தொழில் சார்ந்த விஷயங்களை அடுத்தவங்கள நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் 1க்கு 3 தரம் உங்களோட தொழிலை கவனத்துடன் புரிந்து முதலீடு செய்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் வெற்றியை தரும். ஸோ இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களோட வாழ்க்கை துணை பேரில் வீடு இல்லை வாகனம் என்பது கண்டிப்பாக வரும். வீடு சேர்க்கை, வாகன சேர்க்கை, வீடு வண்டி வாகனம் இல்லை சொத்து வாங்கிறது என்பது கண்டிப்பாக வாங்குவாங்க. அதாவது மனைவியுடைய இல்லை கணவருடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு குரு பயிற்சி தான் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஸோ அதனால் புதிய வாகனத்தை காட்டிலும் என்னென்னாக்கா நிறைய பேர் செகண்ட் ஹேண்ட் வாங்குவாங்க. புதுசு மாதிரி இருக்க கூட செகண்ட் ஹேண்டும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நிறைய பேர் வாங்குவாங்க. இல்லை வீடு வாங்கும் போது கூட செகண்ட் ஹேண்ட் வீடு இல்லை கட்டி வைத்த வீடு. பெரும்பாலும் என்னென்னாக்கா இந்த ராகு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்டில் குடி போவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலத்தில் இந்த குரு பயிற்சி என்பது உங்களுக்கு ஏற்றம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நிறைய பேர் என்னென்னாக்கா இந்த காலகட்டம் ரிஷபராசிக்காரர்களும் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். என்னென்னாக்கா முக்கியமாக ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா இந்த ஆன்லைன் ரம்மி, இந்த சூதாட்டம் சொல்லக்கூடிய விஷயத்தில் பணத்தை இழக்கிறதுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஆன்லைனில் பணத்தை போட்டு இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிட்டு எம்டி ஆகக்கூடிய நபர்கள் ரிஷபராசிக்காரர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அதனால் தயவு செய்து அந்த மாதிரியான விஷயங்களை போகும்போது மிகுந்த எச்சரிக்கையுடன் போங்க, கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. ஸோ ஆன்லைனில் ஏன்னா உங்களுக்கு எப்போதும் இந்த ஆசைகள் என்பது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால, அதிகமான பேராசை இருக்கிறதுனால எங்கேயாவது போயிட்டு உங்களுடைய இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்து மாட்டிக்காதீங்க. அதனால தான் உங்கள் கையில் பணத்தை வச்சுக்காம உங்கள் வாழ்க்கை துணை பேரில் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறதே அதுக்கு தான். ஏன்னா உங்களை காட்டிலும் உங்கள் வாழ்க்கை துணை, ரிஷபராசிக்காரர்களோட வாழ்க்கை துணை தான் சரியான முடிவு எடுக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. ஏன்னா ரிஷபராசிக்காரங்க அவசரத்துலேயும் அதாவது அந்த என்ன சொல்கிறது ப்ராஃபிட்லேயே இவங்களுடைய கவனம் இருப்பதுனால அங்கே செயல்முறையை இவங்க மறந்து இதுவரையும் எந்த ப்ராஃபிட்டெல்லாம் இவங்களால் சம்பாதிச்சிருக்க முடியாது. அதாவது அந்த கேபிட்டலே காலி பண்ணுறவங்க தான் ரிஷபராசிக்கு. அதனால் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கை துணையோடைய வார்த்தையையும் கன்சல்டேஷனையும் கேட்டு நடப்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு பரிகாரமே இதுதான். உங்கள் வாழ்க்கை துணை பேச்சை கேளுங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம் வீண் விரயமாகாமல் தடுக்கப்படும். அதே போல் இந்த காலகட்டம் ஒரு நாட்டம் வரும். எங்கேயாவது போயிட்டு இந்த ஆன்லைன் அந்த கேம்பிளிங் ஆடுறது, இல்லைன்னா இந்த கேசினோ போகிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை ரிஷபராசிக்காரர்கள் ஈடுபட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடும் போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. போட்ட காசு திரும்பி வருவதே கஷ்டமாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு ஹாபிக்காக சிறிய அளவுக்கு பண்ணிக்கோங்க. பெரிய அளவு போட்டிங்கன்னா திருப்பி வருவது கடினம். மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அழுத்தம் என்பது ஏற்படும். ஏன்னா குழந்தைகளை மெயின்டைன் பண்ணுறதே மிகுந்த ஒரு கஷ்டமாக இருக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய அழுத்தங்கள் என்பது ரிஷபராசிக்காரர்கள் குழந்தைகளோட படிப்பு சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய கடன் வாங்க நேரலாம், இல்லை ஒரு கடன் உருவாகலாம். குழந்தைகளோட படிப்பு சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய கடன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எஜுகேஷன் லோன் வாங்குறது அந்த மாதிரி நிறைய பேர் எஜுகேஷன் லோன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி இவங்க ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுடைய குழந்தைகள் இந்த காலத்தில் ரிஷபராசிக்கார குழந்தைகள் எல்லாமே ஆன்லைன் எக்ஸாம் படிப்பு ரொம்ப சூப்பராக படிப்பாங்க. படிப்பு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல் என்னென்னாக்கா அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கும் படிப்பு என்பது இவங்களுடைய பிரச்சனைக்குரிய படிப்புன்னு நிறைய எம்பிபிஎஸ் இந்த மாதிரி சிஏ எக்ஸாம் எழுதுகிறவங்க அந்த மாதிரி படிப்புகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உடனடியாக கிடைக்கும். படிக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு மருத்துவம், இந்த சிஏ பண்ணுறவங்க, இல்லை இன்ஜினியரிங்லாம் கேட்ட விஷயத்த கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் தூரமாக கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்துல கிடைக்காது. கொஞ்சம் காலேஜில் கொஞ்சம் தூரமாக இருக்கும். அதனால் ஒரு சிறிய தடைக்கு அப்புறமா அது கிடைப்பதால் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் கிடைக்கும்னு சொல்ல முடியும். அதனால் ஒரு சிறிய பிரச்சனைகள் என்பது ஏற்படும். அது டிஸ்டன்ஸ் பிரச்சனையாக இருக்கலாம். பொதுவாக என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் எஜுகேஷன் லோன் வாங்கி படிக்க வைப்பது என்பது சிறப்பு. ரிஷபராசிக்காரங்களே
இருந்தாலும் கூட அவங்களுக்கு எஜுகேஷன் லோன் என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்படுமானா கண்டிப்பாக ஏற்படும். எஜுகேஷன் லோனும் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி இல்லை. உங்களுக்கு பரிகாரம் நெய் தீபம் ஏற்றுவது தான் உங்களுக்கு பரிகாரமே. எங்கேயாவது போயிட்டு ஆஞ்சநேயர் கோயிலில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வழிபடக்கூடிய குரு கோயிலில், நிறைய பேர் ஆன்மீகம் சார்ந்த கோயில், அம்மன் கோயிலில், இல்லை ஏதாவது ஒரு குரு ஸ்தலங்களில் போயிட்டு நெய் விளக்கை ஏற்றிட்டு வாங்க. குரு பகவானுக்கு நெய் விளக்கை ஏற்றுவதன் வழியாக உங்கள் வாழ்வில் மாற்றங்கள் நிகழும், ஏற்றங்கள் அதிகரிக்கும் சொல்ல முடியும். ஸோ குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது இது. மேலும் என்னென்னாக்கா, உங்களுடைய தாய்மாமனுடைய குடும்பத்துக்கு தேவையான உதவிகளை செய்வதன் மூலயமாக கடன் என்பது குறையும், நோய் தாக்கம் என்பது குறையும். ஸோ அதனால் தாய்மாமனோட குடும்பத்துக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க. அதுவே உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கும். மேலும் உங்களுக்கு சொல்லணும், எனக்கு இந்த காலகட்டத்தில் கொழுப்பு சார்ந்த விஷயங்களை தவிர்க்கணும். ரிஷபராசிக்காரங்களை இனிப்பு சாப்பிடுவதையும் கொழுப்பு உணவுகளை சாப்பிடுவதையும் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். ஏன்னா அப்படி இல்லை என்றால் அது ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை வரையும் கூட செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, முதுகுத்தண்டு ஸ்பைனல் கார்டில் இஷ்யூஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்பைனல் கார்டில் கொழுப்பு அடைச்சிக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வுகள் கொழுப்பு சார்ந்த பாதிப்பால், நரம்பு சார்ந்த பாதிப்பால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருவதற்கான ஸ்பைனல் கார்டு இஷ்யூஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொழுப்பு சார்ந்த விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. கொழுப்பையும் இனிப்பையும் முற்றிலுமாக தவிர்க்க சொல்ல அளவாக வச்சுப்பது நன்மையை பயக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னாக்கா, ஆன்மீக புத்தகங்களை படிப்பதன் வழியாக உங்கள் வாழ்வில் ஏற்றம் கொடுக்கும் சொல்ல முடியும். உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதன் படிப்பதன் வழியாக உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும். ஸோ நாங்கள் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எளிய பரிகாரங்களோட உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் தரக்கூடிய எளிய பரிகாரங்களோட இந்த தகவலை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர் யாராவது ரிஷபராசியாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த தகவலை பகிருங்க. அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ண சொல்லுங்கள். இது போன்ற எளிய வாழ்வியல் சார்ந்த, உளவியல் சார்ந்த எளிய பரிகாரங்களுடன் உங்களை மிதுன ராசியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.